நம்ம கிண்டியில் இப்போ வெயில் எந்த அளவுக்கு திரும்ப பாட்டி வதச்சிட்டு இருக்கு? 37°C. ப்ரோ ஆமாம் ப்ரோ, கொளுத்துது ப்ரோ சென்னையில் அப்படின்னு பல பேரும் நினைப்பீங்க. ஆக்சுவலாக சென்னைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வேலூர் எடுத்துக்கங்க, 40°C. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக அங்கே ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு. ப்ரோ இந்தியாவில் தமிழ்நாடு தான் ப்ரோ பாவப்பட்டதாக மாறிடுச்சு இந்த வெயில் விஷயத்தில். அவ்வளோ வெயில்னு பல பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதை விட சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இந்த ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஒடிஷான்னு இங்கே இன்னும் பீக் லெவலுக்கு போயிருக்கு ஹீட் வேவ். அங்கே அதுவும் குறிப்பாக டெல்லி இருக்குல்ல, அங்கே இந்த வருஷத்தோட அதிகபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. எவ்வளோ தெரியுமா? 42.8°C. நம்ம வேலூரை பார்த்தே அந்தளவுக்கு வாயை போடணும். அப்போ டெல்லியை பார்த்து என்ன நினைப்போம்? ஆக்சுவலாக இது அபோவ் நார்மலுங்க. ஏன்னா கத்திரிவேல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பாருங்கள் அபோவ் நார்மலு. நைட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை இரவு நேரத்தில் கூட கொஞ்சம் நம்ம சூட்டை உணருது. இது அன்யூஷுவல் ஹைன்ற ஸ்டேஜ் எட்டிருக்கிறதாவும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கே குறிப்பிட்டு டெல்லி, ஹரியானா, ஒடிஷா இங்கே இரவு நேரத்துலையும் அன்யூஷுவல் ஹையில் இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு வெப்பம் அந்த டைமில் வாட்டி வதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐஎம்டி என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹீட் வேவ் இருக்குல்ல, இது ஜூன் மாதம் வரைக்கும் பீக்கில் இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுக்கும் ஜூனுக்கும் இடைப்பட்டது மே மாதமா, இந்த டைமில் பீக்கில் போகுன்றதான் இங்கே புரிஞ்சிக்க முடியுது. அபோவ் நார்மல் ஹீட் வேவை நம்ம இந்த நாட்களில் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்தியாவோட கிழக்கு பகுதி, இந்தியாவோட மத்திய பகுதி அண்ட் இந்தியாவோட இந்த நார்த் வெஸ்டர்ன் இருக்குல்ல அந்த பகுதின்னு இந்த இடங்கள்லாம் அதிகப்படியான ஹீட் வேவை நம்ம இந்த முறை ஃபேஸ் பண்ணுவோன்றாங்க. அதுக்கான சமயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, அந்தளவுக்கு வெயில் போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கு. குளோபல் கிளைமேட் ஏஜென்சிஸ் இருக்காங்களே, அவங்களே இப்போ இடத்துல நம்ம சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் ஃபுல்லாக எல்லா விதமான ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன இந்த முறை வெயில் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்குது, இதை சார்ந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் இந்த ஹீட் வேவ் இருக்குல்ல, இதை வேர்சன் ஆகிறத இந்த முறை பார்ப்போம்னு சொல்கிறாங்க. மான்சூன்ஸ் இருக்குல்ல, இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த முறை ஹீட் வேவ் பெருசாக போக வாய்ப்பு இருக்கிறதா இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் இல்லை, உலகளாவிய ரிசர்ச்சர்ஸே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது ஒருவேளை சாத்தியமாகுதுன்ற பட்சத்தில் அதுதான் சூப்பர் எல்னினோவாக இருக்கலாம்னு கருதுறாங்க. சூப்பர் எல்னினோ